பிரைஸ் தி லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 16வது வசனம். கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை நின்று பாருங்கள். மகனே மகளே, ஏசப்பா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய காரியத்தை செய்யப்படுறாரு. நீங்க நினைச்சு பார்க்க முடியாத, நீங்க கிரகிக்க முடியாத அற்புதமான காரியங்களை உங்க வாழ்க்கையில நீங்க பார்க்க போறீங்கன்னு சொல்லி ஏசப்பா இன்னைக்கு உங்களை பார்த்து வாக்கு தராருங்க. நீங்க விசுவாசிக்கிறீங்களா? நிச்சயமா நீங்க பார்க்க தான் போறீங்க. நீங்க கர்ப்பத்தின் கனிக்காக ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு நல்ல வேலைக்காக ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த கடன் பிரச்சனை எப்ப மாறப்போகுது, எனக்கு எப்ப நான் என் தொழில முன்னேற போறேன், என் படிப்புல நான் எப்ப வெற்றி அடைய போறேன், என் வாழ்க்கையில இருக்க எல்லா தடைகளும் எப்பங்க விலக போகுது, இந்த திருமணம் நடக்குமா நடக்காத டவுட்டா இருக்குங்க. எல்லாமே நடக்க போது. மகனே மகளே, கவலைப்படாதீங்க. ஏசப்பா உங்களுக்கு கொடுத்த வாக்கு என்னைக்குமே நிறைவேற்றாம விட மாட்டாரு. மனுஷங்க வாக்கு கொடுத்தா நிறைவேற்றவங்களா எனக்கு தெரியாது, ஆனா ஏசப்பா வாக்கு கொடுத்தா நிச்சயமா நிறைவேற்றுவாரு. நீங்க சர்ச்சுக்கு போகும்போதும் பிரேயர்ல இருக்கும்போது சில வாக்கு தத்தங்களை ஏசப்பா உங்களுக்கு கொடுத்துருப்பாரு பாத்தீங்களா, அதெல்லாம் சீக்கிரத்துல நிறைவேற போகுதுன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தா சொல்றாரு. அவர் கொடுத்த வாக்கு சீக்கிரமா நிறைவேற போகுது. ஏசப்பா உங்களை அதிசயம் காண செய்ய வைக்க போறாரு. நீங்க அதிசயமான காரியங்களை சீக்கிரத்துல பார்க்க போறீங்க. உங்க வாழ்க்கையில தாங்க. விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமீன் போட்டுக்கோங்க. இதே போல வாழ்க்கையில வசனத்தை நான் ஃபாலோ பண்ணிக்கோங்க. God bless you. ஆமென்.